ஹாய் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மீன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். இது எங்கே இருக்குதுன்னு இந்த கடை 3 ரூட்டுன்னு சொல்லுவேன். கள்ளி மீன் தான் இங்கே போடுது. இருக்கிற எங்கள் வீட்டுக்காரர் இந்த வழியில் வண்டி கிராஸ் பண்ணி போயப்போ இந்த கடை பார்த்துட்டு வீட்டில் வந்து சொன்னேன். நைட்டு சாட்டர்டே சண்டே எடுத்த வீடியோ தான். சண்டே நம்ம சாயங்காலம் கள்ளி மீன் சாப்பிட கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமை கறியெல்லாம் ஆக்கிட்டு சாப்பிட்டோம். மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாப்பா எல்லோரும் தூங்கி லேட் ஆகிடுச்சு. வரம்போ மணி 8:30 இந்த கடைக்கு வரும்போ. அப்போ கூட அவர் சொல்லிட்டு வந்துச்சு கடை இருக்குன்னு தெரியல, லேட் ஆகி போச்சு. ஆனால் நாங்கள் நேரத்துக்கு கடை இருந்துச்சு. மீன் கொஞ்சம் தான் இருந்தது. நிறைய பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாங்களுக்கு ஆளுக்கு ஒரு 3 கள்ளி மீன் ஆர்டர் போட்டுட்டு பாப்பாவுக்கு மட்டும் பாறை மீன் சொல்லியிருந்தம்மா. கேட்டாம்மா குட்டி பாப்பாவுக்கு மீன் கொஞ்சம் முள்ளாத்த மீன் சொல்லி அந்தம்மா கண்ணே பாறை மீன்னாலே இந்த தான் பாறை மீன். அது காரம் இல்லாத கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. பாப்பே சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டு அவள் என்ன மாதிரி கறி கட்டி மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அவள் சாப்பிட்டு அம்மா சூப்பராக தான் ஆக்ஷன்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பீஸு ஊட்டி விட்டேன். உண்மையை சொன்னால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மித்தமாக வெளியிலலாம் கடலையெல்லாம் வெளியே பெரிய ஆட்களுக்கெல்லாம் போய் பார்த்து சாப்பிட்டா பழைய மீன் புது மீன் கலந்து கொடுக்கும். குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல, அது என்ன மீனுன்னு தெரியாது, சாப்பிட்ருவேன். ஆனால் இது அப்படி கேட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம கேட்குന്ന രീതിയിൽ மசாலா தடவி கரெக்டான லெவலில் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே ഞങ്ങൾ ஆர்டர் போட்ட கள்ளி மீன் வந்துச்சு. கள்ளி மீன் நல்லா ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்துட்டேன். காரணம் நான் கூப்பிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணாம், சின்ன பாப்பாவுக்கு காரமெல்லாம் தான் கொடுத்தேன். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லி நாங்கள் அதே மாதிரி தகுந்த விருதிலே நல்லா முறுன்னு உரிச்சு. மீன் நல்லா பெருசு, பார்த்தாலே தெரியும் பார்த்து எப்படி இருக்குதுன்னு. மீனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் எங்கள் கேரளாவிலலாம் சொல்லி வாரத்துலேயே 6 நாள் மீன் தான். அந்த 7ஆம் நாள் சண்டே மட்டும்தான் எங்கள் அப்பா போய் கறி எடுத்துகிட்டு மித்த 6 நாள் மீனாக இருக்குது. அந்த மீனிலேயே எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். தலைக்கு நானும் எங்கள் அக்கா ரொம்ப சண்டை போடுவேன். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி பாப்பையும் சாப்பிட. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட உஷாமா எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இதை எப்படி மறக்க முடியும்? இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி நாங்கள் குடி தான் இருந்தது. இந்த குடியிருந்த வீடு வெறும் 150 ரூபா வாடகைக்கு தான் குடியிருந்தது. இப்போ கிராம சைடு தான். அதனால் அந்த இதில் வசதி ஒன்றும் கிடையாது. இங்கே தான் குடியிருந்தது. 150 ரூபா வாடகை. இந்த காலத்தில் 150 ரூபா வாடகைக்கு ஒரு மல்லி கடைக்கு போய் ஒரு பொருள் போலும் வாங்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டியாட்டம் சின்ன ரூமில் தான் குடியிருந்தேன். இப்போ தான் அந்த பாத்ரூம் வசதி ஒன்றும் இல்லை. அதனால் நான் டவுனுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்தேன். இப்போ நான் இருக்கிற வீடுக்கு இந்த கடைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குவேன். அப்புறம் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒருமே முழுசாக சாப்பிட முடியல. காரணம் இப்போ மீன் மேலே பெருசாக, அதனால் தலை எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டேன். எனக்கு தலை சாப்பிட முடியலன்னு வேஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லி அவர் தலை வாங்கி சாப்பிட்டு நானும் மீன் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கும் 2 ருசிச்சு. அவர் 2 மீன் ரொம்ப பிடிக்குதுன்னு அவரும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்னவன் சாப்பிட்டு பெரியவன் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே எனக்கு சின்ன ஒரு மீன் எனக்கு ஊட்டி விட்டல, எனக்கு அந்த மீன் ரொம்ப பிடிச்சிச்சு. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு முறை. அதனால் அந்த மீனும் கூட எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்டு பாறை மீன் சொல்லி பார்த்து தான் பாறை மீன் நல்லா ஸ்பைஸியாக முறுன்னு அந்த நல்லா கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தேன். இந்த கடைக்கு பேர் ஒன்றும் இல்லை. மெயினாக சொன்னால் சின்ன கடை தான், ரோட்டோரம் தான். அந்த அம்மாடிக்கு அந்த கடை பேர் என்ன அம்மா கேட்டப்போ அந்த அம்மா ஒரு கடை பேர் சொன்னோம். அது கூட எனக்கு நினப்பு வரல. அதனால நம்ம சாதாரண இப்போ பெரிய கடையில் சாப்பிட்டு இந்த மாதிரி கடையில் சாப்பிட்டா உணவும் நல்லா இருக்குது, காசுக்கு தகுந்த பொருள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற காசு வேஸ்ட் ஆகாது. பாப்பா 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிட்டது அது சந்தோஷமாச்சு. பாப்பாவும் சிரிப்பு பார்த்துட்டியா நல்லா இருக்காம்மா டாடி அவரை கேட்ட பாப்பா நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்குது டாடின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு வந்து பேசினப்போ நான் காசு பில்லு பே பண்ண போயிட்டேன். அதுக்குள்ளே சின்ன பாப்பையும் பெரிய பாப்பையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவரும் 2 பேரும் உட்காந்து ஒரே ஸ்டைலு மாடல் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நானும் சொன்னேன் நாங்களே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். மன நிம்மதியாக கிளம்பிட்டேக்கா. நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு நல்ல ஒரு உணவு சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக கிளம்பிட்டோம். எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சின்ன கடைன்னு நினச்சி சாதாரண விடாதா, இந்த மாதிரி கடையில் போய் ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும். கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. ஓகே பாய். இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். ஓகே பாய், see you.